வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல். ஈவினிங் டைம் சேலத்தோட ஸ்பெஷலே இந்த தட்வடை செட்டு தாங்க. வாங்க தட்வடை செட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் கேரட் சீவி எடுத்துக்கலாம். பீட்ரூட் சீவி எடுத்துக்கலாம். தட்வடை செட்டுக்கு முக்கியமாக டேஸ்ட் கொடுக்கறதே அதில் வைக்கிற சட்னி தான். அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம 2 சட்னி செய்யணும். தக்காளி சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் செய்யணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி, 5 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி, 5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காயட்டும். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சுண்டணும், தக்காளி நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஜாரில் மாற்றிக்கலாம். தக்காளி நல்லா ஆறணும், அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸியில் அரைக்கணும். இப்போ கொத்தமல்லி சட்னிக்கு கொத்தமல்லி வதக்கி எடுத்துக்கலாம். மான்சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கோங்க. புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கணும். வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் காமிக்க மறந்துட்டேன். இப்போது தக்காளி சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. கொத்தமல்லி சட்னியும் அரைச்சிட்டு வந்துடுங்க. பொட்டுக்கடலை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சட்னியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், தட்டுவடை செட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது தக்காளி சட்னி தட்டுவடையில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது கேரட், பீட்ரூட், வெங்காயம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தட்டுவடை மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இப்போது கொத்தமல்லி சட்னி தட்டுவடையில் அப்ளை பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது சேலம் ஒரு ஸ்பெஷல் தட்வடை செட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.